கோல்டில் ஸ்டோன் இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ புதுசாக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி ரெகுலராக வரக்கூடிய கலெக்ஷன்ஸுமே நிறைய பேர் வந்து கேட்டதுனால ரீஸ்டாக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா விதமான கலெக்ஷன்ஸுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப அட்ராக்டிவான ஸ்டட் டைப் கலெக்ஷன்ஸ். எல்லாமே உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய தோடு, அதே நேரத்தில் உங்களுக்கு நல்ல டிசைனாகவும் இருக்கும். இதில் பேர்ல் வச்சது, ஒரு மாதிரி ரூபி ஸ்டோன் வச்சது, க்ரீன் கலர் ஸ்டோன், மல்டி கலர் ஸ்டோன்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு ஷேப்பில் ரொம்ப டீட்டெயிலிங்காக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. 4 கிராம்லேருந்து ஆரம்பித்து 8 கிராம் வரைக்கும் வரக்கூடிய கலெக்ஷன். மோஸ்ட்லி இந்த கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் பெரியவங்க சூஸ் பண்ணுவாங்க. இப்போ யங்ஸ்டர்ஸ் கூட சில டிசைன்ஸ் பர்டிகுலராக சூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாவெண்டர் கலர் ஸ்டோன். இது ஷேப்பே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் கூட வந்து இது சைடு இயரிங்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதான்னு கேட்டேன். இல்லை மீடி இயரிங்ஸாகவும் போட்டுக்கலாம். வேணால் சைடு இயரிங்ஸ்லேயும் வந்து கொஞ்சம் டிசைனாக வந்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு ஷேப்பில் வரக்கூடியது. டக்குன்னு பார்க்கும்போது சிஆர்ஸ் மாதிரி ஒரு டிசைன் இருந்த மாதிரி பார்த்தேன். இதில் வந்து உங்களுக்கு ஸ்டோன் வச்சதும் இருக்குது. இதே பேட்டர்னில் சின்னதாக பேர்ல் டிசைனும் இருக்குது. இதில் பேர்ல் அந்த ரூபி ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே செமி ப்ரீஷியஸ் தான், எதுவுமே ப்ரீஷியஸ் கிடையாது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் செட்டிங்கில் தான் வரும். ஸோ ஓப்பன் செட்டிங்கில் வரும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ப்ளஸ் வந்து லைட் வெயிட்லேயே அமைஞ்சிரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரிசை எனக்கு தெரிஞ்ச இந்த ட்ரே ஃபுல்லாகவே பேர்லில் வரக்கூடிய கலெக்ஷன் தான். ஸோ முத்து பதிச்சு வரக்கூடிய தோடு வெரைட்டி எல்லாமே செமி டைப்பு சூப்பராக இருந்தது நேரில். இது டெய்லி வேர்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஷேப்பு, குட்டி குட்டியாக ஒரு சிங்கிள் பீடு ஹார்ட்டின் ஷேப்பில் 2 ஸ்டெப்பில் 2 கிராம்லேருந்து உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் மோஸ்ட்லி கிடைக்கும். ட்ரெடிஷ்னலாக ஒரு தோடு ஒன்று பார்த்தேன். இது பார்த்திங்கன்னா வித் ஹேங்கிங்கோட ரொம்ப நல்லா இருந்தது. இது ஜிமிக்கிக்கெல்லாம் கூட தோடாக போட்டுக்கலாம். ரொம்ப லுக் ரொம்ப அழகாக இருக்கும். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நார்மலாக க்ரீனில், ரெட்டில், ரூபி ஸ்டோனில், பிங்க்கில் பார்ப்போம், கோரலில் பார்ப்போம். ஆனால் லைட் ப்ளூலேயே நிறைய வெரைட்டி, லாவெண்டரில் நிறைய வெரைட்டி, க்ரீன் ஷேட்ஸ்லேயே டார்க் க்ரீன், லைட் க்ரீன், பாட்டில் க்ரீன், ரெட்டுலேயும் டிஃப்ரெண்ட்டான டார்க் ரெட்டு, ஒரு மாதிரி மருனிஷு, பிங்கிஷ் ரெட்டுன்னு சொல்லிட்டு நிறைய கலர் ஸ்டோன்ஸில் வச்சுருந்தாங்க. 3லேருந்து 6 கிராமுக்குள்ளே வரக்கூடிய இயரிங்ஸ் தான். இது வந்து அகெயின் ஓப்பன் செட்டிங் தான். இதில் நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் என்னன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு லைட் வெயிட்லேயே கொஞ்சம் அமைஞ்சிடும். டிசைனும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக கொஞ்சம் இந்த டைமண்ட் ஜுவல்லாம் வியர் பண்ணால் ஒரு அழகான லுக் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இதில் மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம டெலிகேட்டாக பார்த்து யூஸ் பண்ணணும். ஏன்னா ஓப்பன் செட்டிங்கும் போது சின்ன ஒரு கிளிப் மாதிரியே தான் அந்த டிசைனை வந்து ஹோல்ட் பண்ணும், அந்த ஸ்டோனை வந்து ஹோல்ட் பண்ணும் இயரிங்ஸில். ஸோ நம்ம அதை போட்டுட்டு தூங்குறது, இல்லைனா ட்ராவல் பண்ணும்போது சாஞ்சிக்கும் போது கூட நம்ம கொஞ்சம் டெலிகேட்டாக யூஸ் பண்ணோன்னா இது கொஞ்சம் நல்ல லைஃப் வரும். ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறது. மற்றபடி க்ளோஸ்டு செட்டிங்காக வாங்கினீங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் அது கொஞ்சம் வெயிட் வந்து கொஞ்சம் கூட வரும். அதே நேரத்தில் வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு செட்டிங்லாம் வந்து 18 to 20% அந்த மாதிரி வரும். ஓப்பன் செட்டிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 16% கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரே ரொம்ப நல்லா இருந்தது. இதில் கலர்ஸ் சூப்பராக இருக்கும் வித் ஹேங்கிங்கோட. மல்டி கலரு சூப்பராக இருக்குது. ஒயிட் வித் பிங்க்கு, ஃபுல் பிங்க்கு, லைட் லாவெண்டர், லைட் ப்ளூ வித் ஒயிட்டு, இது எல்லாமே ரொம்ப அழகான கலெக்ஷன். 6 கிராம்ஸ்லேருந்து ஆரம்பித்து 8 கிராம்ஸ் வரைக்கும் வரும். எந்த அளவுக்கு மல்டி கலரில் ரொம்ப அழகாக இருக்கும், அதே மாதிரி ஃபுல் ஒயிட்டில் கூட நிறைய இயரிங்ஸ் வச்சுருக்காங்க. உண்மையாகவே வந்து நம்ம என்ன தான் பிளெயின் கோல்டில் ஜுவல்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கினாலும் அந்த ஸ்டோன் வச்சு வாங்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் நம்ம வந்து வியர் பண்ணும்போது. பட் என்னென்னா ஸ்டோன் ஆச்சே, ஸ்டோனுக்கும் சேர்த்து நம்ம கோல்டு வெயிட் கொடுக்கணுமா, அதெல்லாம் யோசிப்போம். இவங்க வந்து ஸ்டோனுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு சார்ஜஸ் வாங்குவாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த கிராஸ் வெயிட்லேருந்து ஸ்டோன் வெயிட்டை லெஸ் பண்ணி நெட் வெயிட் என்ன அப்படின்றத டேக்கில் மென்ஷன் ஆகிருக்கும். பட் ஸ்டோனுக்கான சார்ஜஸ் வந்து அது சிக்னிட்டி ஸ்டோன் அப்படின்னு மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ அதுக்கான ரீசனபிள் சார்ஜஸ் வந்து உங்கள்கிட்ட வாங்கிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து 6லேருந்து 12 கிராம் நல்லா ப்ரைடல் இயரிங்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து சிலது அட்டாச்சாக வரும். அந்த தோடு கீழே அந்த தொங்கட்டா அதெல்லாமே வந்து செப்பரேட்டாக இருக்கும். சிலது வந்து அட்டாச்சாக இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்தது. தோடும் தனியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற ஜிமிக்கி, மற்ற இயரிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தோடை இந்த ஹேங்கிங்ஸை வந்து மற்ற ஸ்டட்டோட பேரப் பண்ணிக்கலாம். அந்த பேட்டர்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது இந்த டிசைன் பாருங்கள். இது வந்து அட்டாச்டு பேட்டர்ன். இதெல்லாமே வந்து 6 கிராம் 10 கிராம் வரும். இந்த ட்ரே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரே வந்து ஒரு 10 to 15 இயர்ஸாகவே ஒரு சூப்பரான மாடல். 15 இயர்ஸ்க்கு முன்னாடியே கூட நிறைய பேர் இந்த வாட்டி ரீல் போடும்போது கேட்டாங்க, இது வந்து ரொம்ப நிறைய வாட்டி நான் பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்ன இருக்குது இதில் புதுசுன்னு சொல்லிட்டு ஸ்டில் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து கேட்டு அகெயின் ரீஸ்டாக்கும் பண்ணிகிட்ருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ். இதெல்லாமே ரிவர்சபிள் இயரிங்ஸு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரிவர்சபிள் இயரிங்ஸ் வந்து நான் 5 இயர்ஸ் இருக்கும்போது எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த ஞாபகம். அது வந்து நல்ல ஞாபகம் இருக்கும். அந்த வந்து ஒரு சைடு வந்து ஒயிட்டு, ஒரு சைடு வந்து க்ரீன் கலரு. அப்போ நான் வந்து பிங்க் வேணும்னு சொல்லி சண்டை போட்டிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த டிசைன். அந்த டைம் நான் வந்து வச்சுருந்தப்போ ஸோ அந்த டைம்லேருந்து இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டான கலெக்ஷன். ஸ்டில் நிறைய பேருமே அதை வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்காகவே இப்போ வந்து திருப்பியும் ட்ரே வந்து காலி ஆகிட்டு
புதுசாக ரீஸ்டாக்கும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இது காமிச்சாங்க. 5லேருந்து 11 கிராமுக்குள்ளே வரக்கூடிய இயரிங்ஸு. இதில் நான் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ நான் என்ன கலர் ரிவர்சபிள் கலர் வாங்கியிருக்கேன், என்ன டிசைன் வாங்கியிருக்கேன்னுட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி வ்ளாகில் வந்து நான் ரிவீல் பண்ணுறேன். நல்லா இருந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் வெயிட்டு நெட் வெயிட்டு வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்டோனுக்கான சார்ஜஸ் வந்து தனியாக வந்து வாங்கிப்பாங்க. அண்ட் வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா எனக்கு 16% அது மாதிரி போட்டாங்க. இது வந்து 5லேருந்து 11 கிராம் வரும். இப்போ இந்த ஸ்டோன் இயரிங்ஸ் எடுத்து போய்ட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பெனிஃபிட்டபுளாக இருக்காது. அஃப்கோர்ஸ் கோல்டு வெயிட் நெட் வெயிட் இன்னும் அது வந்து உங்களுக்கு கிடச்சிடும். இருந்தாலும் ஸ்டோன் இயரிங்ஸை எப்போவுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதீங்க. ஸ்டோன் ஐட்டம் எனி ஜுவல்லரியாக இருக்கட்டும் அதை எக்ஸ்சேஞ்சே எப்போவுமே பண்ணாதீங்க. அப்படியே வச்சுருக்கீங்க இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டுமே ஸ்டோன் இயரிங்ஸ் போங்க. அதே நேரத்தில் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இந்த ஸ்பெசிஃபிக் ட்ரே வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரே, க்ளோஸ்டு செட்டிங், ஸ்டோன் அவ்வளோ சீக்கிரம் விழாது. அதே நேரத்தில் கோல்டு வெயிட்டும் கொஞ்சம் கூட வரும். 8லேருந்து 20 கிராம் வரைக்கும் வரும். ஆனால் நல்ல திட்டமாக ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் டைப் அட்டிகை பேட்டர்னு, ஸ்டோன் பென் அண்ட் செயின் பேட்டர்ன் கலெக்ஷன்ஸு, நல்ல பெரிய ஸ்டோன் ஹாரம் கலெக்ஷன்ஸ்க்கெலாம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அதில் லேயர் டைப்பில் நிறைய வரும். இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இது ஐ திங்க் 12 கிராம் இந்த டிசைனு. நல்ல சிம்பிளாக ரொம்ப ஸ்டைலிஷாகவும் வந்து அந்த ஷேப்பு. இது கூட பாருங்கள், சில பேர் கஜலக்ஷ்மி, அட்டிகை, அம்மாது, பாட்டி இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த டிசைனுக்கெலாம் கூட பேரப் பண்ணுற மாதிரி அந்த கலெக்ஷன் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்டோன் டைப்பில் ஜிமிக்கி டிசைன். இது கொஞ்சம் ஓப்பன் செட்டிங் மாதிரி வரும். அதே நேரத்தில் கொஞ்சம் ட்ரெண்டியாகவும் இருக்கும். நெட்டட் டைப்பில் வரக்கூடிய ஜிமிக்கி, டர்க்கி மாடலில் பார்க்குற சில கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டோன் வச்சு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். லைட் வெயிட் தான், டெலிகேட்டாக தான் யூஸ் பண்ணோம். ஆனால் நல்லா பார்வையாக பெருசாக தெரியும் உங்களுக்கு இந்த கலெக்ஷனு. 10 to 16 கிராம்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12 கிராம்ஸ் வருது. நல்லா க்யூட்டாக இருக்குது. கீழே வரக்கூடிய ஜிமிக்கிலாம் பார்த்திங்கன்னா 10-11 கிராம் வரும். இது எல்லாமே 12 கிராம். மோஸ்ட்லி ஹெவி வெயிட்லாம் பார்த்திங்கன்னா இவங்க ஷோரூமில் எப்போவுமே மேலே வரிசையில் தான் வச்சுருப்பாங்க. அப்படி கீழே வர உங்களுக்கு வந்து கிராம் வெயிட் கொஞ்சம் கம்மியாகிட்டே வரும். ஸோ 10லேருந்து மேல் வரிசை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 16 கிராம் வரைக்கும் வரக்கூடிய ஜிமிக்கி. இது வந்து ஒரு கிளிப் டைப் இயரிங். எப்போவுமே நான் எங்கள் ஷோரூம் போனாலே பார்த்துட்டே இருப்பேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து என்னோடய ஸ்கூல் காலேஜ் டேஸ்லேருந்து கல்யாணத்துக்கு ஒரு தடவையும் எங்கள் ஷோரூம் போகும்போதும் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நிறைய பார்த்து ஞாபகம் இருக்கும். ஒன்று அதில் இப்போ புதுசாக ஒரு கிளிப் டைப் மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதுவுமே நான் வந்து ஒரு 3-4 இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன் இந்த டிசைனை. அதில் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நிலா மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து ஸ்டார் மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் காமிச்சிருப்பேன், ரீல்லையும் போட்டிருப்பேன். லாஸ்ட் டைம் நியூ ஷோரூமில் வந்து 18 கேரட்டில் காமிச்சிருந்தாங்க. இது வந்து 22 கேரட்லேயே இருக்குது. இது வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க இது 18 கேரட்டில் மட்டும்தான் இருக்கணும், ஏன்னா அந்த ரீல் போடும்போது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இது வந்து 22 கேரட்லேயே நீலா மாதிரி வரக்கூடிய ஒரு கிளிப் டைப் ஷேப். இது வந்து என்னால் வியர் பண்ண முடியல. ரீசன் வந்து நான் சைடு இயரிங்ஸ் வந்து போட்டிருந்தேன். ஸோ சைடு இயரிங்ஸ் வந்து நம்ம கழட்டிட்டா தான் அது போட முடியும். ஸோ அது நான் வந்து அதை ரீசெண்டாக தான் நான் வந்து போட்டேன். ஸோ அதனால் அது கழட்டுறதுக்கு மனசு வரல. ஸோ அதனால் அப்படியே நான் வந்து ஜஸ்ட் மேலே வச்சு காட்டுறேன். ரொம்ப நல்ல க்யூட்டாக இருந்தது. இதிலே 2 ஷேப் இருக்குது. ஒன்று வந்து நிலா மாதிரி வரும் அண்டு இன்னொன்று வந்து ஸ்டார் மாதிரி வருது. ஃபுல்லாக வந்து இயர் காஃப் மாதிரி போடக்கூடிய டிசைனுமே இருக்குது. இது வந்து 5லேருந்து 6 கிராம் வரும். இது வந்து 5.8 கிராம்ஸு. இன்னொன்று பார்த்திங்கன்னா 6 கிராம்ஸு. இது எல்லாமே சூப்பரான டிசைன். இது வந்து இயர் காஃப் மாதிரி ஃபுல்லி கவர்டு டிசைன். இது வந்து 9 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னு நிறைய வச்சுருப்பாங்க. டிஸ்பிளேலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்கான நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். இன்னொன்று போர்டில் இந்த மாதிரி பெரிய பெரிய டிசைன்ஸு 18 to 20 கிராம்ஸில் ஸ்டோன் அண்ட் பீட்ஸில் வரக்கூடிய இயரிங்ஸும் டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. நியூ அரைவல்ஸ் வந்து ஸ்டோனை விட ட்ரெடிஷ்னலாக அந்த எல்லோ கோல்டுலேயும் ஆன்டிக்லேயும் நிறைய நியூ அரைவல்ஸ் வந்துருந்தது. இதில் நிறைய டிசைன்ஸ் ரீஸ்டாக்கும் பண்ணியிருக்காங்க. ஸ்டோனில் பர்டிகுலராக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்புறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிட்டு டாடா பாய்.